ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வர்ணஜாலம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான என்னோடய ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆர்டர் கேக் பற்றின சின்னதாக ஒரு vlog மாதிரி தான் கவர் பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் அண்ட் அந்த கேக் வச்சுருக்க ஹோப் ஸ்டாண்ட் அண்ட் மேலே இருக்க ஃபாண்டன்ட் எல்லாமே வந்து நான் செஞ்சது, கம்ப்ளீட்லி ஹோம்மேட். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆர்டர் எனக்கு கொடுத்தது வந்து எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவங்க. நான் வந்து பேக்கிங்கை வந்து சின்னதாக தான் வந்து இப்போதைக்கு செஞ்சிட்ருக்கேன், பெரிய பிஸ்னஸ் எல்லாம் செய்யலை. அவங்க இந்த மாதிரி அக்ரிலிக் ஸ்பேஸர் வச்சு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் 2 to 3 days தான் இருந்ததுனால என்னால் வந்து அதை அரேஞ்ச் பண்ண முடியல இங்கே லோக்கல் ஷாப்ஸில். ஸோ நான் வந்து பாப்பாவோட ட்ரெஸ் தீமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே ஒரு ஹூப் ஸ்டாண்ட் ரெடி பண்ணலாம் அண்ட் கேக் தீமுமே அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஸ்னி பிரின்சஸ் ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கி நான் வந்து அதை அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி இது என்னோடய ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆர்டர் கேக்கு. நான் சொன்ன மாதிரி இது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டே தான் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது உங்களால் முடியும் பாரதி, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்குமே வந்து நம்ம எடுத்து பண்ணக்கூடாதுன்னு எனக்கு சின்னதாக ஒரு எண்ணம் கூட வரலை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி சின்ன பேக்கர் தான் நான். இது பெரிய பிஸ்னஸாலாம் பண்ணலை, ஜஸ்ட் என்னோடய ஹாபிக்கு ஆரம்பித்தது. அப்புறம் என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ரொம்ப ரேராக பண்ணுவேன். ஸோ அதனால் அவங்க சொல்லும் போது எனக்கு வந்து இதை பண்ண முடியாதுன்னு கூட எனக்கு தோணலை. நல்லா பண்ணிடணும், பெஸ்ட்டாக பண்ணிடணும், சொதப்பிடக்கூடாது. எப்பயுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லனாலும் நல்லாவே இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுன்ற எண்ணம் மட்டும் இருந்தது. பட் எனக்கு டேஸ்ட் வைஸ்லாம் எனக்கு நல்லாயிருக்கும், நம்ம அதெல்லாம் பண்ணிவிடுவோம்னு எனக்கு தோணுச்சு. லுக்கு அண்ட் அங்கே எடுத்துகிட்டு போய் நான் வைக்கும்பொழுது இது நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு பெரிய பார்ட்டி ஹாலில் எடுத்து பண்ண போகிறோன்றப்போ எல்லாமே வந்து டு த மார்க் இருக்கணும் அப்படின்னு தான் யோசித்தேன். ஸோ ஃபாண்டன்ட்டுமே நம்ம வந்து ஹோம்மேட் ஃபாண்டன்ட்டாக நம்ம தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு நான் கடையில் வாங்கலான்னு போனால் எனக்கு நான் சொன்ன மாதிரி பக்கத்தில் இருக்கிற லோக்கல் ஷாப்ஸில் எனக்கு கிடைக்கல. டைம் இல்லாத காரணத்தினால என்னால் அதுக்கு அலையவும் முடியல வாங்குறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்மேட் ஃபாண்டன்ட்டுக்கே தான் நான் போனேன். ஹோம்மேட் ஃபாண்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபாண்டன்ட் வந்து ஜஸ்ட் 3 ingredients தான். நல்ல ஒரு சுகர் பவுடர் அண்ட் மில்க் பவுடர், இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துகிட்டு, நல்லா அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துகிட்டு, இது கூடவே கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு. ஸோ வேணும்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு டைட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த 3 ingredients தான். பட் அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்து, லுக்கும் சரி டேஸ்ட்டும் சரி. ஸோ இந்த ஹோம்மேட் ஃபாண்டன்ட்டில் வந்து நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ஸ் செஞ்சேன், பாப்பாவுக்கு க்ரௌன் செஞ்சேன், அதாவது பர்த்டே கேக் டாப்பராக க்ரௌன் செஞ்சேன். அண்ட் மேலே வந்து கேசல் செஞ்சேன், கேசல்ன்றது அரண்மனை மாதிரி ஒரு லுக் செஞ்சேன். அண்ட் பாப்பாவோட பேர் செஞ்சேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் கோல்டன் தீமில் தான் வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து லஸ்டர் டஸ்ட், கோல்டன் லஸ்டர் டஸ்ட் தான் வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். வேறு என்ன சொல்லுங்கள், அதில் லிங்க்கையும் உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ கேசலுக்கு வந்து உள்ளே இந்த மாதிரி ஒரு OHP ஷீட் தான் வந்து நான் பேஸாக கொடுத்துருந்தேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டிஃபாக நிற்கும் அப்படின்றதுனால இது எல்லாமே நான் வந்து கோல்டன் தீமில் செஞ்சுருந்ததுனால ஃபாண்டன்ட்டுமே நான் வந்து எல்லோ கலரில் எடுத்துட்டேன். ஸோ நம்ம எல்லோ கலர் ஃபாண்டன்ட் எடுக்கும்போது அந்த கோல்டன் தீம் வந்து அந்த கோல்டன் லஸ்டர் டஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இன்னும் அழகாக எடுத்து காமிக்கும். இந்த ஒரு சின்ன டிப் நீங்கள் வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் க்ரௌன் வந்து அதுக்குமே எனக்கு வந்து மோல்டு கிடைக்கல. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் ஒரு 4-5 days ஆகுன்ற மாதிரி இருந்தது. பக்கத்தில் எங்கேயுமே இல்லை அதோட மோல்டு ஷாப்ஸில். சரின்னு சொல்லிட்டு நானுமே இந்த மாதிரி வந்து சின்னதாக ஒரு க்ரௌன் மாதிரி நான் செஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த ஹோம்மேட் ஃபாண்டன்ட்டுமே அப்படி தான், நம்ம நார்மல் ஃபாண்டன்ட் மாதிரி தான். எந்த டிசைன் எடுத்தாலும் கொஞ்சம் திக்காக பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து லுக் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஸ்டிஃபாகவும் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆகாது, அந்த வீரெல்லாம் விடாது. அண்ட் இவங்களுமே உன்னோட இஷ்டம், கொஞ்சம் நீ ஃப்ரீயாக செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற ஒரு ஃப்ரீடம் கொடுத்ததுனால எனக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தைரியமாக இருந்தது. பார்ட்டி ஈவினிங்னா நான் மத்தியானம் போல் தான் வந்து ஃபாண்டன்ட் ஒர்க் வந்து ஆரம்பித்தேன். ஸோ தட் ஒரு 4 to 5 hours வந்து ஃபாண்டன்ட் வந்து ட்ரை பண்ண வச்சேன். ஃபாண்டன்ட் அவுட்புட் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அண்ட் இந்த ஹூப் ஸ்டாண்டுக்கு தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளவே தான். நான் வந்து இதை குறைஞ்ச திங்ஸ் வச்சு தான் செஞ்சுருந்தேன். அண்ட் இது கூட ஒரு ஸ்பாஞ்சுமே வரும். இந்த கம்பி வந்து ஹார்ட்வேர் கடையில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த பூ எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் தான், அது க்ரீப் பேப்பரில் செஞ்சுருந்தேன். அதில் இருக்கிற அந்த லீஃப் வந்து கோல்டன் கிளிட்டர் பேப்பர்லேயும், இந்த பூலாம் வந்து க்ரீப் பேப்பர்லேயும் தான் செஞ்சுருந்தேன். அதோட மேக்கிங்கும் நான் இது கூடவே அட்டாச் பண்ணுறேன். ஸோ க்ரீப் பேப்பரை கட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு 6 pieces-ஆக வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மேக்கிங் வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே டைம் கன்சியூமாக இருந்தது. செகண்ட் டைம் இப்போ இந்த ஹூப் ஸ்டாண்டை பண்ண சொன்னால் கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிவிடுவேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு ஒரு பேசிக் ஐடியா தான் இருக்கும், ஒரு அவுட்லைன் தான் இருக்குது, இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அது என்ன பண்ணால் நிற்கும், என்ன பண்ணால் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போவோம், அங்கேயும் போய் எதுனா எந்த ஒரு இதுலேயும் வந்து அதை வந்து அசையாமல் கொஞ்சம் ஸ்டெடியாக நிற்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ திங்ஸுமே நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கணும், கரெக்டாக கிடைக்கணும். கொஞ்சம் அலையிற மாதிரி இருந்தது, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை உட்காந்து செய்கிற மாதிரி இருந்தது.
எல்லாமே கஷ்டம்தான், பட் அவுட்புட் பார்க்கும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாகவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நான் செஞ்ச மாதிரியே அந்த பூ வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டு, அண்ட் அந்த கம்பி வந்து ஹார்ட்வேர்ஸ் கடையில் விற்கும் நான் சொன்ன மாதிரி. நான் வந்து ஒரு 4 மீட்டர் எடுத்துருந்தேன். அந்த கார்ட்போர்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14க்கு 14 இன்ச் இருந்துச்சு. நல்லா அந்த கார்ட்போர்ட் வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கணும். ஸோ இந்த கம்பியுமே வந்து நான் உள்ளே வந்து ஒரு மூங்கில் வச்சு சப்போர்ட் வச்சு தான் நான் வந்து இந்த கம்பியை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். அந்த கார்ட்போர்டை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி கோல்டன் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டாண்ட் எல்லாமே நான் வந்து ரிமூவ் பண்ணுற வீடியோ தான் இதில் இருக்கும். ஏன்னா நான் செய்யும் போது நம்மளுக்கு வந்து நான் கேக் செஞ்சுட்டு கொஞ்சம் வந்து இங்கே செய்வேன். கேக்கையும் என்னால் விலாக் எடுக்க முடியல, இதையும் என்னால் எடுக்க முடியல. எல்லாமே கொஞ்சம் வந்து கம்மியாக தான் நான் வந்து ஷூட் பண்ணி எடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு ஐடியா மட்டும்தான் கொடுக்குறேன், கரெக்டான மேக்கிங் வீடியோ கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த லேஸ் ஒர்க் போட்டு இதை ஃபுல்லாக சுற்றி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச், வீட்லேயே ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று இருந்துச்சு. அண்ட் இந்த கார்ட்போர்ட்ஸ்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஸ்பாஞ்சு, கார்ட்போர்ட் பாக்ஸ்க்குள்ளே வர ஸ்பாஞ்சு. ஸோ அந்த ஸ்பாஞ்சை வந்து இது ஃபுல்லாக வச்சு தச்சிட்டேன். நான் வந்து நூல் வச்சு தச்சிட்டேன், டபுள் சைட் டேப்பை மட்டும் நம்பலை. அண்ட் க்ளூகன் வந்து என்னோட நேரம் க்ளூகனோட அந்த கம் வந்து ஒட்டலை ஒழுங்காக. க்ளூகன்னுமே ஒரு சேஃப்டிக்காக யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தச்சிட்டேன். நான் நூல் வச்சு, ஊசி நூல், நல்ல ஒரு பெரிய ஊசி வச்சு ஃபுல்லாகவே தச்சிட்டேன். ஸோ இந்த பக்கமும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இது நான் யூஸ்லாம் பண்ணதுனால அந்த கோல்டன் பேப்பர் வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு லுக் கொடுக்குது. பட் அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்தது. இது கூடவே வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன் எல்இடி ஸ்ட்ரிங்கையும் லைட் ஸ்ட்ரிங்கையுமே வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டேன். அங்கே இருக்கிற லைட்டிங்க்கு அந்த எல்இடி வந்து கொஞ்சம் எடுக்கலை, பட் வீட்டில் இருந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கேக்ஸுக்கு இப்போ நம்ம வந்தோன்னா, கேக் அந்த இந்த மாதிரி ஃபஸ்ட் டயர் இந்த மாதிரி 2 kg பேக் பண்ணிவிட்டு, கலர் வந்து அதே மாதிரி தான். இந்த ஒரு பர்பிள் கலர் எனக்கு கிடைக்கவே இல்லை. பாப்பாவோட அந்த ஒரு பர்பிள் இல்லை, ஒரு ஒயின் மாதிரியான ஒரு கலர். ஸோ அந்த கலர் எனக்கு கிடைக்கவே இல்லை. 2-3 கலர் மிக்ஸ் பண்ணி, அதாவது பிளாக்கு, ரெட்டு அண்ட் எல்லோ, இந்த 3த்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த டார்க் கலர், ஃபஸ்ட் லேயர் ரோசட் கலர் எடுத்துகிட்டு வந்துட்டு, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி 4 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த 2 டயர் கேக்குன்றதுனால நான் எல்லாமே வந்து நானும் என் ஹஸ்பண்டும் ஃபங்க்ஷன் ஹால்க்கே போயிட்டு ஒரு 2 hours முன்னாடியே போயிடணும். கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டு கொஞ்சம் லேட்டாக போயிருக்கலாமான்னு யோசித்தோம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours வந்து நார்மல் டெம்பரேச்சர்லேயே இருந்தது கேக்கு. உள்ளே அவ்வளோ பில்லர்ஸ் இருக்குது, பேம்பூ ஸ்டிக் வச்சு நான் வந்து ஸ்டாக் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. கேக் நேரம் ஆக லைட்டாக ஒரு பக்கம் சாயற மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது, எல்லாருமே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. நான் தான் வந்து கேக்கை வந்து கட் பண்ண பிறகு எல்லாருக்கும் சர்வ் பண்ணேன். ஏன்னா உள்ளே அந்த ஃபாண்டன்ட் எல்லாமே நான் வந்து OHP ஷீட் வச்சுருக்கேன். அவ்வளோ பில்லர்ஸ் இருக்குது. அண்ட் கடைசி நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டோன்ற மாதிரி கேண்டில் மறந்துட்டேன். அது வரைக்கும் வீடு பக்கத்துலேயே தான் ஃபங்க்ஷன் ஹாலுன்றதுனால ஹஸ்பண்டை தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். அண்ட் மீந்த கொஞ்சம் கேக்ஸ் கூடவே இன்னும் கொஞ்சம் 1/4 கிலோ பேக் பண்ணி எனக்கு இது வரைக்கும் பெரிய கேக் ஆர்டர்ஸ் கொடுத்தவங்களுக்கு நான் வந்து ட்ரீம் கேக் மாதிரி செஞ்சு கொடுத்தேன். வீட்டு யூஸ்க்குமே அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த ஒயிட் சாக்லேட் ட்ரீம் கேக்கோட ரெசிபியுமே வந்து என் சேனலில் வந்து இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். அந்த ட்ரீம் கேக் பாக்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் நார்மலாக இருக்கிற டப்பாங்களே நம்ம வந்து இதை செஞ்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் பார்ட்டியோட vlog எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.